ஹாய் காய்ஸ், 6ஆம் மலை படத்துக்கு போகலான்னு டிக்கெட் புக் பண்ணோம். 3 மணிக்கு ஷோ, டைம் 3:01. ஒருத்தன் இப்போ தான் பெட்ரோல் போடுறான், ஒருத்தன் இப்போ தான் கிண்டியில் இருக்கான். நாங்கள் இன்டர்வெல்ல ஏதாவது படம் பார்ப்போமான்னு ஒன்றும் தெரியல. பார்ப்போம். இவங்களோட எந்த படத்துக்கு போனாலும் இதுதான். எப்போ ஒரு 1/2 hour லேட் பண்ணுவானுங்க. இதுக்குன்னு 1.25 மணி நேரம் லேட் பண்ணி நாங்கள் இன்டர்வலுக்கு அப்புறம் தான் படமே பார்ப்போம். ரொம்ப நாளே கழிச்சு தேட்டருக்கு அப்புறம் ஒரு படம் பார்க்கலான்னு போன ஃப்ரெண்ட்ஸ். இவங்களோட சேர்ந்ததுக்கு என்ன பண்ணமோ பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் தேட்டருக்கு போறோமா இல்லையா, என்னென்ன கூத்து நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த வந்துட்டாரு 3 மணி படத்துக்கு 3 மணிக்கு பெட்ரோல் போடுறாரு. படம் 3:05. அதான் டிக்கெட் புக் பண்ண ஒருத்தர் மட்டும் வர மாட்டான். 1 hour later. ஒரு வழியா டிக்கெட் புக் பண்ண மாட்டான். டைம் 4 மணி தான் ஆகுது. படம் என்ன பண்ண 1 hour இருக்கு. ஆனா இப்ப என்ன ட்விஸ்ட்னா எங்களை தேட்டருக்குள்ள மாட்டாங்க. அதுதான் எங்களுக்கு டவுட். எப்படியா இருந்தாலும் டிக்கெட் காசு தர மாட்டாங்க. அடுத்த விஷயம் இல்ல ப்ரோ, ஒரு வழியா இன்டர்வல் டைம் வந்துட்டோம். இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஒரு வழியா படத்துக்கு வந்துட்டோம். இதுதான் எங்களை பொறுத்தவரை ஹீரோ என்ட்ரி. சொல்றா படம் போயிட்டு இருக்கு. நானே கொஞ்சம் லேட்டா தான் வந்தேன். கொஞ்சம் இல்ல, ஜஸ்ட் ஒரு 1 hour இன்டர்வல்ல உள்ள போயிட்டோம். இதுக்கப்புறம் இன்டர்வல் 10 நிமிஷம் முன்னாடி போயிட்டு இப்பதான் ப்ரீ சீக்வல் பார்த்துட்டு வந்தோம். இன்டர்வல் ப்ரீ சீக்வல் அடுத்த படத்தை பார்த்துட்டு சொல்றேன் எப்படி இருக்குன்னு. ஒரு வழியா படம் முடிஞ்சு என்ன ஆச்சுன்னா பாத்துக்கிட்டீங்கன்னா அப்புறம் படம் நல்லா இருக்கு. ஏன்னா அதுக்கு முன்னாடி நீங்க படம் ஃபுல்லா பாரு, இன்னும் நல்லா இருக்கலாம். அப்புறம் பார்க்கும்போது படம் நல்லா இருக்கு. சொன்ன மாதிரி ஒரு ஃபீல் குட் மூவி தான். ஆனா என்ன, இந்த மாதிரி கலிசடைகளோட படம் பார்க்குறாங்க, படமே பார்க்க மாட்டீங்க. ஃபுல்லா கவுண்ட் அடிச்சுட்டு அந்த மாதிரிதான் போச்சு. பட் எனிவே கவுண்டே வரப்ப இல்லை, செட்டியார் அடிக்கூடாதுன்னு சொல்லுவீங்க. இதெல்லாம் இந்த மாதிரிதான் படம் ஃபுல்லாவே நாங்க பண்ணிக்கிருந்தோம். படத்தை பார்க்கல. மேபி HD ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நாங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோன்னு ஒன்று எடிட் பண்ணி போட்டா அது உங்க கண்ணிலாம் பட்டா பாருங்க. அது வரைக்கும் செய்திகள் வாசிப்பது போட்டு சன் செய்திகளுக்காக சுகுமார். பை காய்ஸ். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.